இந்த விஷயம் எனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்களே. கரெக்டா சொன்ன நீ. கேட்டா என்ன சொன்ன? தெரியும்னு சொன்ன. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? கேட்டா கல்யாண் சொல்லவே மாட்டான்னு சொன்ன. ஏன்னா அவன் தான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னான்னு சொன்ன. பாவம், சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இன்ப அதிர்ச்சின்னு வேற சொல்றாங்க. என்னவா இருக்குன்னு ஒரே சிந்தனையா இருப்பாங்கல்ல. அவளே வராளே, கேட்டுக்கோ. ஹலோ. ஹாய். ஹாய். லேட் ஆயிடுச்சு. நோ நோ, ரைட் டைம். சொல்லுங்க, என்ன இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்க நீங்க? ப்ளீஸ் ரிலாக்ஸ் நந்தினி, 1 minute. ஓ, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? என் பர்த்டே இல்ல. Many more happy returns of the day. Thank you. எனக்கே மறந்து போன என் பர்த்டே நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? That's கல்யாணம். ஒருத்தங்களோட பிரியமா நெருக்கமா பழக ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட முழு டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவங்க எதிர்பார்க்காத போது இந்த மாதிரி சின்ன இன்ப அதிர்ச்சிக்கு தருவேன். அதுல எனக்கு ஒரு சுகம், சுவாரஸ்யம். இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் இதோ என்ன உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்ச அன்னைக்கு தனியா அவளை பார்த்து உங்களோட முழு டீடைல்ஸையும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக் வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Nandini. Happy birthday to you. Thanks. Thank you. Thank you. வாங்கிக்கோ நந்தினி. ஓகே நந்தினி, மீண்டும் என் வாழ்த்துக்கள். வீட்டுல கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. என்னடா பார்ட்டியில பாதியிலே போறாளேன்னு கவலைப்படாத. அத கல்யாணம் இருக்கால உன்னை பாத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதும் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அவனோட பிறந்த நாளுக்கு கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. ஓகே நந்தினி, நான் கிளம்புறேன். கல்யாண் வரட்டுமா? பாய் பாய் பாய். பாய். நீங்க உட்காருங்க. அப்புறம் இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல? நான் அவருடைய மனைவிங்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லாதப்போ இதெல்லாமா ஞாபகத்துக்கு வரப்போகுது? கல்யாண், சொல்லுங்க. மனவேதனையெல்லாம் மறந்துட்டு இந்த நேரம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆமா நந்தினி, மலர்ந்த தாமரை பூ மாதிரி ஒரு மலர்ச்சி தெரியுது உங்க முகத்துல. நான் தொலைச்சதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இனம் புரியாத ஒரு திருப்தி. கல்யாண், உங்களை நான் சந்திச்சதில்ல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட மனக்கவலையால கால ஓட்டத்துல நானே மறந்து போன என் பர்த்டேவை நீங்க தெரிஞ்சு வச்சு இப்படி என்ன கௌரவப்படுத்திட்டீங்க. இந்த வார்த்தையை சொல்லி நீங்க தான் என்ன கௌரவப்படுத்துறீங்க. கல்யாண், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். அப்படி நடந்துகிட்டே பேசலாமா? சிலர் பல வருஷம் பக்கத்திலேயே இருப்பாங்க, ஆனா நினைச்சு பாக்குற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் தான் பழகி இருப்பாங்க, ஆனா ஆயுசுக்கும் மறக்க முடியாதபடி இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில இந்த கொஞ்ச நாள் பழக்கத்துல நீங்க என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு நான் இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு ஒரு உரிமை தரப்போறேன். உரிமையா? எனக்கா? தாராளமா கொடுங்களேன். ஆமா, என்ன உரிமை அது? இவ்ளோ தூரம் என்கிட்ட உண்மையா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற நீங்க
இனிமே என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும்னா உங்க பேர்ல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். என்ன கரெக்ஷன்? இல்ல, நந்தினின்னு உங்க முழு பேரை கொஞ்சம் சுருக்கி நந்துன்னு கூப்பிடணும். இஸ் இட் ஓகே? நந்து. ஓகே கல்யாண், உங்க பர்த்டே எப்போ? சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு வாழ்க்கையில சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். உங்க பர்த்டேக்கு நான் எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனோ அதே மாதிரி என் பர்த்டேக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. போலாமா? ஓகே, Bye, பாய் கல்யாண். நான் சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டியா? என்ன சார், ஏன் சார் சந்தேகம்? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். நான் கேட்ட கூலியை விட அதிகமாக கொடுக்குறீங்க. உங்ககிட்ட போய் சொல்லுவேனா சார்? நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம் சார். அவங்க கார் கொஞ்சம் தூரம் போனதும் டெஃபினட்டா நின்றும் சார். சரி, நீ போ. ஓகே சார். ஹாய் நந்தினி, என்னாச்சு? என்னன்னு தெரியல, வண்டி சடனா ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு மெக்கானிசம் பார்க்க தெரியுமா? எனக்கு மெக்கானிசம் பத்திலாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட் ஒரு மெக்கானிக் இருக்கான், நான் ட்ரை பண்றேன். சரி. என்ன? மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆட்டோ ஏதாவது பிடிச்சு போலான்னு பார்த்தா இந்த ரோடே அனாதையா இருக்கு. ஆட்டோ கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சாவது வெயிட் பண்ணலாம். பட் வர்ற ஆட்டோல சவாரி இருந்தா வெயிட் பண்றதும் வேஸ்ட். நீங்க இன்னொரு வாட்டி மெக்கானிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஸ்விட்ச் ஆஃப். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் வண்டியை ரெடி பண்ணி உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். அதுக்கு நான் கேரண்டி. 1 மணி நேரமா? அது வரைக்கும் நான் ரோட்ல எப்படி நிக்கிறது? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு. நீங்கள் வேணா போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள நான் வண்டியை ரெடி பண்ணிடுறேன். இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட்னா தான். ஐடியா நல்லா இருக்கு. 1 ஹவர்ல கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? கண்டிப்பா ரெடி ஆயிடும். வாங்க போலாம். இதான் நான் தங்கி இருக்கிற இடம். ஓ, வெரி நைஸ். வாங்க போலாம். இருங்க. தேங்க்ஸ். பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இந்த தேங்க்ஸால நமக்குள்ள பிரிவினை வேண்டாம். நான் தேங்க்ஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். நீங்க போங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். வாங்க. சரி வாங்க. சாரி. இதுக்கெல்லாம் சாரி சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்.
சரி ஓகே, சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். போலாமா? வாங்க. பரவாயில்ல, ரூம் சின்னதா இருந்தாலும் நீட்டா அழகா வச்சிருக்கீங்க. பெரிய ரசிகர் தான். தேங்க்யூ. சாரி சாரி, இனிமே நோ தேங்க்ஸ் நோ சாரி. சரி நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபியா? நீங்க பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, சுமாரா நல்லாவே போடுவேன். ஓகே உட்காருங்க. ஓகே. என்ன என்னாச்சு? இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துச்சு போல இருக்கு, கண்ணை உறுத்துது. எங்க காட்டுங்க. ஓகே. யா தேங்க்யூ. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி ரெடி. இவ்ளோ சீக்கிரம் காஃபி ரெடியா? நல்லா இருக்கு. கல்யாண், நான் சந்தோஷமா இருக்கிற நேரமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் தான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். கல்யாண், கார் ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க. கார் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறேன்னு சொல்றீங்க? தனியா போறீங்க? நோ இங்கே வெயிட் பண்ணுங்க, காரை இங்க எடுத்துட்டு வர சொல்றேன். ஓகே. ஹலோ. அப்பா, அப்பா, ஐஸ்வர்யா, ஐஷு, எங்க யாரையும் காணோம். முருகா. ஐயா. அப்பா எங்க போயிருக்காரு? ஐயா ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. அண்ணா நீ? பெரிய தம்பி காலையில ஆபீஸ் போயிட்டாரு. ம். நந்தினி அம்மா இப்பதான் கிளப்புக்கு போனாங்க. சரி நீ போ. சரிங்க. முருகா. ஐயா சொல்லுங்க ஐயா. இதை வச்சுக்கோ. நீ என்ன பண்ற? நேரா காஞ்சிபுரம் போற. சரிங்க. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்றேன். ம். அங்க நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். சரிங்க. அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நேரா இங்க வந்துரு. சரிங்க. சரி நீ கிளம்ப. ம். ஹலோ. சாந்தி, நான் கௌதம் பேசுறேன். சொல்லுங்க கௌதம். இப்ப எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது திடீர்னு ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு முடியல. உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறா. உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா? கொஞ்சம் ஹை ஃபீவர் தான் நினைக்கிறேன். நீங்க வந்தாதான் டாக்டர் கிட்ட வருவேன்னு அடம் பிடிக்கிறா. வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் வேற ஊர்ல இல்ல. சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். ஓகே. சாந்தி, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சாந்திக்கு முகூர்த்தம் நடக்கலன்னு உங்க வீட்டுல எல்லாரும் வருத்தப்பட்டாங்கல்ல. நீ இங்க வந்த உடனே நான் ஸ்ட்ரெயிட்டா சாந்தி முகூர்த்தத்தையும் நடத்தப்பேன்.
கௌதம் சார், ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, கௌதம், கௌதம், ஹாய் சாந்தி, க- வாங்க. ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, ஐஸ்வர்யானால ஃபீவரை தாங்கவே முடியல. அதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு அப்பா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படியும் நீங்க வருவீங்கன்னு தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? அது வந்து இது பக்கத்துல 24 hours ஹாஸ்பிட்டல். சரி போலாமா? போலாமே. அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிடலாம். ஏன்னா நாம அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க இங்க வந்துடக்கூடாது பாருங்க. 1 minute. ஓகே. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? என்னது டி நகர்லையா? சரி, ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? பரவாயில்லையா? என்னது வந்துட்டே இருக்கீங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவீங்களா? ஓ சரிப்பா. ஆமா, சாந்தி வந்திருக்காங்க. சரி, நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றேன். சரிப்பா. ஓகே சரிப்பா. சரி. சாந்தி, அப்பா என்ன 10 நிமிஷத்துல வந்துருவாங்களா? ஐஸ்வர்யாவுக்கு பரவாயில்லையா? தேங்க் காட். உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. ஏன் நிக்கிறீங்க? ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா கோல்டா? பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, நான் கூப்பிட்டதும் உடனே வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது சாப்பிடாம போனீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. சாந்தி, இந்த கௌதம் எந்த பொண்ணுக்காகவும் ரிஸ்க் எடுத்ததில்லை. ஆனா நீ என்னை ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வச்சுட்ட. இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. இந்தாங்க சாந்தி, சாப்பிடுங்க. இருக்கட்டும் கௌதம். அட சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டோம், அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. என்னங்க, ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு ஐஸ்வர்யா வரணுமா? என்னங்க நீங்க அவளை விட குழந்தையா இருப்பீங்க போல இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம். இப்போ இதை எடுத்துக்கங்க. என்னங்க இது கீழே வச்சிட்டீங்க? சாப்பிடுங்க சாந்தி. இது பாருங்க, முதல்ல அதை கையில எடுங்க. அப்புறம் அதை தட்டி விட்டு கீழே ஊத்தி சாரியில பட்டு அன்னைக்கு புடவை மாத்திர மாதிரி ஆயிடக்கூடாது. டேக் இட் ஐசே. இந்தாங்க புடிங்க, புடிங்க சாந்தி. அப்பாடா, குடிங்க சாந்தி.